நல்லா நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆடியோ தான் சார். நீங்க பேசுறது நல்லா கேக்குது. நான் பேசுறது ஓகேவா? மைக்கு மறந்துட்டேன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபைன். என்ன விஷயம்னா, இப்போ இன்னைக்கு லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லா ஒரு பஸ் பெயின் இருந்துச்சு. ஐபிஎல் பார்த்துருப்ப. ம். உங்க டீம் வந்து பார்த்தேன் பார்த்தேன். இவ்வளோ அதிரடியா நான் முடிவு எடுத்து நான் பார்த்ததே இல்ல. பயங்கரமான ஒரு அதிரடி முடிவு இருக்கு. டஃப் ஆஹ் டைம்ஸ் டஃப் டெசிஷன்ஸை கால் பண்ணோம். அதனால எதிர்பார்த்தது தான். சரி, ஓகே. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஷஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆஷஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி போவோம். ஆஷஸ் நான் ஃபாலோ பண்றியா இல்ல எப்படி பாத்தியா? எனி அப்டேட்ஸ்? இன்னைக்கு மேட்ச் பார்த்தேன். ஆக்சுவலா அஹ், ஆஷஸ் எப்படின்னா, நான் மொத்தம் ஆக்சுவலா ஃபாக்ஸ் கிரிக்கெட்ல சொல்லியிருந்தானுங்க இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் இன் பீஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார் இந்தியன். நம்ம 3 டேஸ்ல ஆல் அவுட் ஆனதுக்கு ரெஸ்ட் இன் பீஸ்னு போட்டானுங்க. 2 டேஸ்ல இது 19 விக்கெட்ஸ், 18 விக்கெட்ஸ் 19 விக்கெட்ஸோ போச்சு ஃபர்ஸ்ட் டே. அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்றாங்க, வாட் அன் இன்டர்பிள் டெஸ்ட் மேட்சஸ் அண்ட் வாட் அ bowling பெர்ஃபார்மன்ஸ். டேய், என்னடா இது, உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியான்ற மாதிரி இருந்தது. 2 பட் நாள் ஆனா தான் அந்த மேட்ச். சரியான பெர்ஃபார்மன்ஸ்டா. மேட்ச் நான் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ஆஸ்திரேலியன் பேட்டிங் பாதி தான் பார்த்தேன். சரி, சாரி, இங்கிலாந்து பேட்டிங் பாதியிலேருந்து தான் பார்க்க ஆரம்பிச்சேன். காலைல தூங்கிட்டேன் ஷிஃப்ட் முடிச்சுட்டு. பட் ஆனால் ரெக்கார்டிங் பார்க்கும்போது சும்மா வேற மாதிரி இருந்தது. உன்னோட தாட்ஸ் என்ன? இங்கிலாந்து இப்படியே இந்த ஆஷஸ் அது எவ்வளோ அடிப்பாங்கன்னு தோணுது? ஸ்டார்டிங்ல இந்த ஆஷஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிராட மெகரத்தா அளவுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயே சரி கொஞ்சம் இந்த ஆஷஸ் எப்படி போகும்னு பார்க்கலாம்னு இருந்துச்சு. மெகரத் மெகரத் சொன்னதை காப்பாத்தாங்க. 2 நாள்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. ஆஸ்திரேலியா லைக் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த கேம் பேக் சோ ஸ்ட்ராங். எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த புல் பேக் வந்து இவனுங்க 179 அடிச்சானுங்க. நான் இப்போ மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தேன். மார்க்குட்டும் ஆர்ச்சர் இது வரைக்கும் ஆடினதே இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க ஒரே இதில். அந்த ஒரு பேஸ் ரெண்டு பேருமே போறாங்க. 149, 150, 151 அந்த கிளிக்ஸ்லேயே போட்டு இருந்தானுங்க. அந்த ஜேக்கப் வெதர்லாண்டுக்கு அவன் வந்து டெபு ஆக்சுவலா ம். தூக்கிட்டானுங்க. சில பேர் கேட்டாங்க, ஏன் வந்து மார்னஸ் இறக்குனீங்க கவஜாவை இறக்காமனா, ஃபீல்டில் வந்து ரொம்ப நேரம் இல்லாதனால நேற்று கவஜாவை வந்து லேட்டாக தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னஸ் இறங்கணும். அங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட் கொலாப்ஸு. பட் அதுக்கப்புறமா ஸ்டடி பண்ணாங்க. கேம் கிரீனும் ஹெட்டும் ஸ்டடி பண்ணானுங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க 2 பேர் ஸ்டடி பண்ணும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அட்கின்சன் ஓவரை போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க 2 பேருமே. கொஞ்சம் புல் பண்ண பேர்த்தில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. நம்ம வந்து டிஃபென்ஸ் வச்சா வேலைக்கே ஆகாதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம டிஃபென்ஸே வைக்கக்கூடாது, கவுண்டர் அட்டாக் தான் போடணும். ஹாரி ப்ரூக் வந்து அந்த இது வந்து செம்மையாக ப்ரூவ் பண்ணான். அந்த டிஃபென்ஸ் வைக்காம அவனுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது தான் ஸ்கோர் வந்து 179 ஆச்சு, புல் ஆச்சு. அவனும் டிஃபென்ஸ் வச்சு ஆடி இருந்தானா போயிட்டு இருக்கும். அவனும் அந்த ஜேமி ஸ்மித்தும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க அதே மாதிரி தான் கேம் கிரீனும் ஹெட்டும் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா கை இது பண்ணிட்டேன். நான் அப்போ நான் உண்மையிலே என் ஃப்ரெண்டு கிட்ட அப்போ தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் நான் சொன்னேன், மச்சான் நீ வேணா பாரு, ஸ்டோக்ஸ் வந்தானா ஸ்டோக்ஸ் ஒரு அடிக்க பார்த்து எல்லாருமே அவுட் ஆவானுங்க. அவன் வந்து பார்க்க தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் டஃப்பான பவுலர் அவன் அப்படின்ட்டு. ஃபைஃபர் செம்ம புல் பேக். அந்த ஒவ்வொரு விக்கெட்டும் சொல்லி சொல்லி எடுக்கிறான். நான் ஏன் மிரண்டேன் ஸ்டோக்ஸ் போட்டது நேற்று. செம்ம கம்பேக்கு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணானுங்க. பெண்டை கேட்டோம், இவனும் நல்லா ஸ்டார்ட் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் பிரேக் த்ரூ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து போலண்ட் எப்படி பொழந்துட்டாங்களோ, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து போலண்ட் கம்பேக் குத்தாம்படுறான்னா விக்கெட்ரா. அது 3 குயிக் செஷன் விக்கெட்ஸு. எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஹேடன் வந்து ஒரு சவால் விட்டுருந்தாப்புல, இந்த மாதிரி வந்து ஸ்டோ ரூட் வந்து 100 அடிக்கலாம், நான் நேக்கடா நடந்துடுறேன் இந்த ஆஷஸ்ல. தெரியும் 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 தெரியும். அதாவது சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு நடந்துரும் போல. ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச் டக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்க் தான் ரெண்டு இன்னிங்ஸ் எடுத்தான். பட் ஆனா ஹெட் அந்த பேஸ் பால்னா என்ன, அந்த வட சென்னையில ஒரு டைலாக் வரும், வரவன் பொருளே எடுத்து அவனை போடணும் அப்படின்னு. அவங்கள எடுத்து பேஸ் பால்னா என்னன்னு அதுலதான் செகண்ட் இன்னிங்ஸ் ஏதோ வந்து அவங்க பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணது செம்மையா ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுக்கேற்ற இப்போ மாதிரி வேற உஸ்மான் மாதிரி இருந்தது கவாச்சானா அந்த ஆர்டர். கவுண்டர் போயிருக்குமான்னு எனக்கு கேட்டா போயிருக்குமான்னு தெரியல. பட் ஆனா இது சூப்பர்பா இருந்தது அவங்களோட பேட்டிங் இது. பட் ஓவரால் பேர்த்தில் அவனை ஜெயிச்சதே கிடையாது. நம்ம கிட்டே அடி வாங்கினானுங்க. நம்ம ஜெயிச்சது பேர்த்தில் ஜெயிச்சதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஆளுக்கு இங்க வந்தாலே அப்படியே அலறுவானுங்க. இங்க வந்த பால் ஆமா. எப்படா ஜெயிச்சிங்கன்ற மாதிரி இருந்தது. பட் ஃபைன். பேர்த்தில் வந்து அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்கடா. ஸோ அது ஒரு குட் நோட்டு.
நம்ம போன டெஸ்ட் நம்ம ஜிஜிஆரால தர்மடி ஒன்று வாங்கினோம். எனக்கு புரியல, நான் அதை பத்தி பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன், ஸ்பின் ட்ராக்னு எடுத்துட்டீங்க, ஓகே. ஒரு பேட்டரி ஷாட்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பேட்டரி ஷாட்னா நீ ஒன்று சாய் சுதர்சனை வச்சு தான் ஆடணும். நீ அந்த இடத்துல போயிட்டு 3 விக்கெட் கீப்பர்ரா, த்ருவ் ஜுரல், கேஎல் ராகுல், அப்புறம் ரிஷப் பண்ட், 3 விக்கெட் கீப்பர். கீப்பிங் உனக்கு ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ட்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒன்று ஜுரலை உட்கார வச்சுட்டு சாய் சுதர்ஷனை கொண்டு வந்திருக்கணும் போன மேட்ச்சு. அதுவே பெரிய தப்பு, அங்கேயே விட்டானுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் அவுட் பண்ணி மட்டகரமான பிச்சு, பால் எந்திரிக்கவே இல்லை, அன்இவன் பவுன்ஸ் அப்படி இப்படின்றானுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுமா சூப்பரா நின்ட்டான், நின்று மேட்சை வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டான். பவுமா நின்று மேட்ச் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இங்க இவனுங்க வந்து அப்படியே நாங்க அடிச்சிருவோம் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணோமோ, ஸ்டீவ் ஹார்மர்னு சொல்லி அவன் வந்து கவுண்டியில 1000 விக்கெட்ஸ் எடுத்திருக்கானாம். எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த ஒருத்தன் ஹாரிஸ்னு ஒருத்தன் லேட் டெபு பண்ணான், அந்த மாதிரி வந்து சுருட்டிட்டான். அதை பார்த்தோன்னா அவனுங்களாம் இந்தியன் கண்டிஷன்ஸ் தான் வெயிட் பண்றானுங்க, அந்த அப்ராட் ஸ்பின்னர்ஸ்லாம். ஒரு டைம்ல வந்து மாண்டே பனேசர் நம்மள எப்படி சாவச்சானோ போன சீரீஸ்ல, எப்படி சாண்ட்னர் வந்துட்டு ஓகே நானும் டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னு அந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க. கம்பீரை கேட்டா கூச்சமே இல்லாம சொல்றான், நாங்க வந்து டேர்னிங் விக்கெட்ஸ் கேட்டோம், இந்த மாதிரி பிச்சில் ஆட தெரிஞ்சானே. ப்ரோ உங்க ஆவரேஜே 30க்கு மேல தாண்டல ப்ரோ, நீங்க இங்கிலாந்துல 12 15 20 தான் ஆவரேஜ் வச்சிருக்கீங்க. கமெண்ட்ரி சொல்லி ஒரு பிருத்திவிஷா அவுட் ஆனானா அவன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கை. நீங்க ரேங்கிங்ல இருக்கும்போது சொன்னானுங்க, நீங்க வேணா பாருங்க இவர் தான் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் டெஸ்ட் ஓப்பனர் சொல்லி ஃபர்ஸ்ட் பாலே தூக்குனாங்க இங்கிலாந்துல அவங்க. எனக்கு வந்து சத்தியமா தெரியல, இந்தியா வந்து இந்த மாதிரி டேர்னிங் ட்ராக் ஸ்பின்னுக்கு பேர் போனது இந்தியான்னு சொல்லுவாங்க. நெட் ப்ராக்டிஸ்ல அவ்வளோ, இப்போ ஃபுல்லா ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் ஆடவே மாட்டாங்க. இன்னைக்கு கூட மேட்ச் வந்து நான் அவ்வளோ எனக்கு பார்க்கும்போது அவங்க 82 for 1, 83 for 2 இருந்தது. அதுக்கப்புறம் பவுமாலாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. மோரோவர் எண்ட் ஆஃப் த டே இன்னும் தெரியல, அது நான் இன்னொரு நாள் கவர் பண்றேன். அண்ட் முக்கியமா நான் வந்து இந்த ஐபிஎல் பஸ்க்கு தான் வரணும்னு நினைச்சேன். எப்படி உங்களுக்கு ஞான உதயம் பிறந்துருச்சா இல்ல என்ன? அது அப்படிதாங்க, சிஎஸ்கே வந்து போன சீசன் எனக்கு இன்னொரு பயம், எங்க வெளில விட்டு திரும்ப வேற எதனா வாழ்வாதார பிளேயரை திரும்ப உள்ள கொண்டு வரோம்னு சொல்லிட்டு. இல்ல அந்த செக்ஷன்ல இருந்து நாங்க தாண்டியாச்சு. டேடி ஸ்கீம் ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஓல்டி ஸ்கீம் போச்சு. ஆனா இப்ப நாங்க வந்து மறுபடியும் உண்மையிலே வந்து சஞ்சு சாம்சன் வந்து நல்ல அருமையான ட்ரேடு. ஏன்னா லாஸ்ட் 2 சீசன் வந்து ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான்டா தம்பி. உனக்கு வந்து அதை வந்து நான் இது கூட காமிச்சிடுறேன், ஜடேஜாஸ் லாஸ்ட் 2 ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ்னு போட்டாலே ஸ்டாட்ஸ் இருக்கு. ஆனா எப்படின்னா எங்க டீமோட செகண்ட் மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் பிளேயர் நான் அனௌன்ஸ் பண்ணேன். லைக் அவர் டீமுக்கு பண்ண அச்சீவ்மெண்ட்ஸுக்கு பார்த்தா இது ஒரு டஃப்பான டெசிஷன் தான். பட் ஸ்டில் ஐ திங்க் இட் வில் ஒர்க் அவுட் இன் தி லாங் ரன். இப்போ மோஸ்டா வந்து என்னன்னா லாஸ்ட் இது அவர் மொத்தமாவே சேர்த்தனா ஃபர்ஸ்ட் இதுல வந்து 301 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காப்ல. ஐ மீன் 33 ஆவரேஜ், ஓகே. ஆனா பவுலிங்ல 10 விக்கெட் தான். ஒரு ஒரு பயங்கரமான பவுலருக்கு 10 விக்கெட்ன்றது ரொம்ப கம்மி. அந்த பாயிண்ட்ல நான் இன்னொன்னு என்ன கொண்டு வரணும்னு ட்ரை பண்றேன்னா, லைக் 10 விக்கெட்ன்றது ரொம்ப கம்மியான விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜி வைஸும் போன சீசன் தான் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஜடேஜா அவங்க ரொம்ப யூஸும் பண்ணல. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரை நான் பார்த்தேன். அவ்வளவு ஒரு கீ பவுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓவர் தி இயர்ஸ். ஆனா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணவே இல்லை. முதல்ல ருத்ராஜ் வித் ஸ்பின்னிங் அது வந்து ரொம்ப அடி வாங்குது. அது இல்லாமல் பிசிசிஐயும் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரொம்ப. இந்த அவங்களுக்கு வந்து ஐபிஎல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிஸ்னஸாக. உனக்கு தோனியை விளையாட வச்சதுக்கான முக்கிய ரீசனும் அதுதான். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஸ்பின்னர்ஸை இவன் நம்ப மாட்டான், உன் கேப்டன் நம்ப மாட்டானா. தோனி இருந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்த ஜட்டு அப்போ இருந்த ஒரு டீம் வந்து வேற. இப்போ நீ அந்த டீமை வந்துட்டு நான் திரும்ப இவன் தான் வேணும் அப்படி இந்த ஸ்பின்னர்ஸ் அவன் ட்ரஸ்டே பண்ணல. ஒரு தடவையும் ஜடேஜா ஃபுல்லாக யூஸ் பண்ணல. தேவையில்லாமல் அஸ்வினை வந்து பவர் பிளேயில் போட வச்சு தர்மடி ஆஷனாவை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். சும்மா சும்மா போனாங்க, ஏன்னா ஊதி கெடுதல் ஆஷனாவை தூக்கி அடி ஓரமாக நீங்க யூடியூபே பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம்ட்டு. ஆனா ஆஷனா ஸ்மார்ட் தெரியும்ல, அப்படியே தலைவர் பிக் பாஸ் போயாச்சு. ஆனா ஒரு பார்த்தேன் நீ இன்ஜுரி பிக் பாஷ்ல
போனாரு, இதெல்லாம் போன இன்ஜுரி பட் அதெல்லாம் ஃபைன். அதர் லீக்ஸ்ல ஐஎல் டி20ல வெளில இருந்து தூக்கிட்டாங்க. பிக் பாஷ் விளையாடணும்னு சொல்லிட்டு அவரை வந்து ஐபிஎல் குவிட் பண்ணாரு. காலை உடைச்சுக்கிட்டு பிக் பாஷ்ல இருந்தாப்ல. பட் ஃபைன். ஒரு ஒரு நானும் சந்தோஷம் தான். பட் குறை சொல்றது வந்து அவனுங்க போன தடவை கொஞ்சம் ரொம்ப பயஸ்டா பேசுற மாதிரி இருந்தது. அஸ்வினும் சரி, பீடாவும் சரி, அவனுக்கு சப்போர்ட் பண்ணோம். அவங்க சேனல் ஒரு வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணி தேவையில்லாம கான்ட்ரவர்சி இருந்தது. பட் ஐம் ஹாப்பி வித் தட். சிஎஸ்கே வந்து இவ்வளவு பேரை ரிலீஸ் பண்ணது. டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, எனக்கு என்ன கேட்டா எனக்கு அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா பத்திரனா, இந்த ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, கமலேஷ் நாகர்கோட்டி, இவங்க எல்லாருமே தூக்கிட்டான். நான் அதே மாதிரி ட்ரேடிங்ல வந்து இப்போ ட்ரேடு வந்து நல்லா நினைச்சிருப்பாங்க. ஜடேஜாவும் சாம் கரனும் சேர்த்தாதான் ஒரு சஞ்சு சாம்சன் வந்து ஒரு பெரிய பிளேயரான்னு கேட்டா, ஆப்வியஸ்லி இப்போ இந்தியன் விக்கெட் கீப்பர் கரண்ட்ல வந்து இன்டர்நேஷனல் பிளேயிங் வந்து யாருமே கிடையாது ஒரு நல்ல ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பரா. ராகுல் வந்து ஆல்ரெடி எல்எஸ்டி கேப்டன்சி கேட்டுட்டு இருக்கான். உனக்கு வந்து டக்குன்னு எடுத்தோடனே கேப்டன்சியும் கொடுத்துட முடியாது. ஓகேவா? சென்னையில வந்துட்டு கேப்டன்சி அது ருத்ராஜோட கான்ஃபிடன்ஸ் வந்து டவுன் பண்ணும். அதனால கேப்டன்சியையும் கேட்காத மாதிரி ஒரு மெட்டீரியல் வேணும். இந்தியன் விக்கெட் கீப்பரும் வேணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வேணும்னா ஒரே ஆப்ஷன் உனக்கு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து சஞ்சு சாம்சனுக்கும் அவங்க கோச்சுக்கும் செட் ஆகல. ஸோ நிறைய இஷ்யூஸ் போச்சு லாஸ்ட் சீசனு. அதனால வந்து அவன் அஸ்வினோட பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருப்பான், ஒரே இதில் ஆடணும்னா திஸ் இஸ் மேபி த லாஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பான். இன்னும் நல்ல ட்ரேடு தான். இப்போ தோனிக்கு அப்புறமா உனக்கு யார் விக்கெட் கீப்பர்? ஊர்வில் பட்டேல் நீ க்ரூம் பண்ணி வர்றதுக்கு ஒரே ஃபார்ம்ல இருப்பானான்றது தெரியறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அவனோட ஸ்லாக் ஷாட்ஸ்லாம் பார்த்தோன்னா மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் லெக் சைடு அந்த மாதிரியான பிளேயர் அவன். அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. உனக்கு சஞ்சு சாம்சன் இன்கன்சிஸ்டன்சி தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா ஆடுவான். ஒரு இன்டர்நேஷனல் ஒரு கேலிபர் உள்ள பிளேயர். ஓப்பனிங் டாப் ஆர்டரும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா ருத்ராஜுக்கு 180+ பார்த்துட்டாலே வராது. 18-20 தான் ஆவரேஜ். 30 ரன் தாண்டினது கிடையாது 180+ சேஸ்ல. அது இல்லாமல் நீங்க ஆஃப்டர் 2020க்கு அப்புறமா 188 சேஸ் பண்ணலாம் சென்னை. ஆனா ஒரு 2 கப் அடிச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு இந்த மாதிரியான ஸ்டாட்ஸ் தான். மெயின் திங் வந்து இந்த ஸ்டீஃபன் பிளமிங்கோட ஐடியாலஜியை முதல்ல செருப்பெடுத்து அடிச்சாலே சரியா போயிடும். ஏன்னா அந்த நியூசிலாந்து கோட்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு வந்துருவான். பட் இந்த தடவை வந்து அதெல்லாம் பண்ணல. ஆப்ஷன்ல 43.5 crores பர்ஸோட போறீங்க, நல்ல விஷயம்தான். எனக்கு என்னன்னா திரும்ப போயிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸோ ஒரு கரண்ட் இந்த T20ல இருக்க பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே. உன்னோட தாட்ஸ் என்ன? நீங்க எப்படி போவாங்க எதிர்பார்க்குற? இந்த தடவையா? ஸோ மோஸ்ட் லைக்லி இப்போ நிறைய ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபாரினர்ஸ் 2 பேரையும் அனுப்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஆக்ஷன்ல வந்துட்டு ரச்சின் ரவீந்திராலாம் ஒரு நல்ல பிரைஸ்க்கு எடுத்தாங்க. பட் ஸ்டில் என்னன்னு தெரியல. அந்த சீசன் அதுக்கு முந்தின சீசன் வரைக்கும் வேர்ல்ட் கப்ல கூட நல்லா ஆடிட்டு இருந்தாரு. கரெக்டா அந்த சீசன் சிஎஸ்கே கூட மெயின் திங்கு நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா கேம் எவால்வ் ஆயிடுச்சு. T20ன்றது 16 பால் 18 பாலுக்கு 50 அடிச்சாதான் அது 200 அபோவ் ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாதான் ஓகே. ரச்சின் ரவீந்திரா, கான்வே மாதிரியான பிளேயர்ஸ்லாம் சூப்பரான ஒன் டே பிளேயர்ஸ். அவங்க வந்து இதுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்க. T20க்கு எவால்வ் ஆக மாட்டாங்க. ரச்சின் கூட ஓரளவுக்கு அடாப்ட் ஆயிப்பான். கான்வே வேற. கான்வே முன்னாடி அடிச்சான் பாத்தியா அப்படின்னா, முன்னாடி இருந்த கான்வே வேற. இப்போ கான்வே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்களோட T20 ஸ்குவாட்லயே அவனை சும்மா தான் வச்சிருந்துருக்காங்க. ஏன்னா வேற ஆள் கிடையாது ஓப்பனிங்க்கு. அதனால அவனை வச்சிருந்துருக்காங்க. கான்வே இது பண்ணது மெயின் திங். பத்திரனாவை வெளில விட்டாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கன் டீம்லயே அவனை எடுக்க மாட்டாங்க. சென்னை தான் எடுத்து என்னோட வளர்ப்பு பிள்ளைன்னு தோனி வளர்த்துருந்தாப்புல. நீங்க வெளியில போய் ஆனஸ்டா சொல்லணும்னா நல்லா வளர்த்துதான் விட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஆக்ஷன்ல கரெக்ஷன் இருந்துச்சு. ஓடியே எல்லா ஃபார்மேட்டும் ஆட விட்டு அவரை இன்ஜுரி ப்ரோன் ஆக்கி அந்த ஆக்ஷனே மாத்தி விட்டாங்க. இல்லப்பா, இன்ஜுரி வந்து சேஞ்ச் பண்ணாங்க. உனக்கு மலிங்காக்கும் சரி, பும்ராக்கும் சரி எவால்வ் ஆயிட்டாங்க, பிக் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு பவுலரோட இது. இவன் சின்ன பையன் தான், இல்லைன்னு சொல்ல, ப்ராக்டிஸ் பண்ணு தான் சொல்றேன். போன நீ அதுக்கு முந்தானி இயர்ல உள்ள பத்திரானவையும் லாஸ்ட் இயர் உள்ள பத்திரானவையும் செக் பண்ணிப்பாரு. யாக்கஸ் அக்யூரேட்டா இருக்கும். ஆமா, இந்த தடவை நிறைய வைட்ஸ் அண்ட் ஃபுல் டாஸ் யாக்கஸ் அக்யூரேட்டா இருக்கும். அவனுக்கே தெரியல பால் கண்ட்ரோல் எங்கன்னு தெரியல. இப்போ பால் ஒரு பவுலர் போடுறானா கண்ட்ரோலபிளா ஒரு சில பவுலருக்கு தான் போகும். சில ரொம்ப இந்த மார்க் விட்டு சில பேர்லாம் பார்த்தா குத்தனா பால் எங்கெங்கேயோ போயிடும். இப்போ இவனோட ஆக்ஷனே ஸ்விங்கா 90 டிகிரி ஆக்ஷன் இது. மலிங்கா பார்த்தனா அக்யூரேட்டா 6 பால் ஸ்டிக்கு தான் வரும். நீ அடிக்காத இது பண்ணாத.
ஸ்லாக்ல ரொம்ப லேட்டா தான் போவான். நிறைய ஸ்லோவர் யூஸ் பண்ணுவான். இவன் ஸ்லோவரே லெக் சைடுல குத்தி வெளில போடுறான். தோனி காலை உடைச்சு போடுறான். ஆல்ரெடி அந்த ஆளு முட்டி ஒளிஞ்சு உட்காந்துருக்காப்ல. 4 கோடிக்கு என்னதான் பண்ணுவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு நல்ல நல்ல பிளேஸ். கேம் கிரீன் நீங்க எடுக்கிறது வேஸ்டா. ஏன்னா உங்க டாப் ஆர்டர் ஆல்ரெடி செட்டு உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே கேம் கிரீன் சொல்லிட்டு இருக்காங்க. கேம் கிரீன் எடுக்கிறது என்ன கேட்டா ஒரு பிளண்டரான மிஸ்டேக். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க டாப் ஆர்டர் யார் யாரு? ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கான், சஞ்சு சாம்சன் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்க கேம் கிரீன் எங்க ஆட வைப்பீங்க? ஏன்னா ஆல்ரெடி கேம் கிரீன் எனக்கு தெரிஞ்சு லைக் கேம் கிரீன் நான் இத்தனைக்கு நான் டாப் ஆர்டர்ல எல்லாம் அப்படின்னு சேர்க்க முடியாது. ஏன்னா ஆயுஷ் த்ரீ மாத்திரேவும் ஆர் சஞ்சு ஃபோர் சாம்சன் ஓப்பனிங் இருக்காங்க கரெக்டா? டெஃபினெட்லி. ஸோ இப்போ என்ன கேட்டா வந்துட்டு லைக் பேட்டர்ஸ் இந்த சென்ஸ் இப்போ எப்படின்னா சஞ்சு சாம்சனே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவரும் டாப் ஆர்டர்ல போயிடுவாரு. இப்போ அடுத்தது என்ன மேக்ஸிமம் நம்ம பார்க்கணும்னா பேட்ஸ்மேன் எடுக்கணும்னா ரிசர்வ் பேட்ஸ்மேன் தான் இருக்கணும். பிகாஸ் யாருக்காச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா சொல்ல முடியாது மொத்த சீசன். ஸோ ஒரு நல்ல இதுல 2 ஃபாரின் பேட்ஸ்மேனை ரிலீஸ் பண்ணனால மேபி 1 or 2 குட் லைக் ஃபாரினர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சாய்ஸ் ஆர் ஒன் டவுன் இந்த டாப் ஆர்டர் ஒருத்தர் தேவைப்படும். 1 or 2 கண்டிப்பா தேவைப்படும். ஓவர்சீஸ் ஸ்லாட் உங்களுக்கு இருக்கு. எனக்கு கேட்டா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு போகலாம். இந்த கிளென் பிலிப்ஸ், மேக்ஸ்வெல் கூட போகலாம். ரெண்டே விஷயம் தான் மேக்ஸ்வெல் எடுத்தா. ஒன்று மேக்ஸ்வெல் ஃபினிஷஸ் ஃபார் சிஎஸ்கே, இல்லை மேக்ஸ்வெல் ஃபினிஷஸ் சிஎஸ்கே. இது 2 நடக்கும். பட் இன்னொரு விஷயம், ஒரு ஆஃப் ஸ்பின்னரு மேபி ஒரு ஆல்ரவுண்டர்னா அவன் செட் ஆவான். இல்லை லியாம் லிவிங்ஸ்டன் அவனே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு தேவையில்லை. போன தடவை ஐ மீன் கிளென் பிலிப்ஸ் வந்து வந்துட்டான் போல, வேற ஏதோ டீமுக்கு ஆடுறான் போல. ஐ மீன் லியாம் லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல்லு, இல்லை எதனா புதுசாக எதனா ஒரு ஆல்ரவுண்டர் வந்தாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஃபினிஷர் மாதிரியான ரோல் தான் செட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரவுண்டர் தேவை வந்து இது இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால பெருசாக இதுவாக போகுது. பார்த்துருப்பேன் ஆல்ரவுண்டர் இம்பாக்ட் பிளேயர்னால ஆல்ரவுண்டர் வந்து பெரிய இம்பாக்ட் கிடையாது. அதனால வந்து பிளேயர்ஸை கரெக்டாக காசி தாத்தா சூஸ் பண்ணாருன்னா இப்போ வந்து இன்னொன்னு பத்திரானாக்கு பதிலா ஒரு டெத் பவுலரை கண்டுபிடிக்கணும். இப்போ அதுதான் இல்லடா, ஆல்ரெடி உங்களுக்கு நேதன் எல்லிஸ் இருக்கான்டா. நேதன் எல்லிஸ் இருக்காரு. இவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாக்கணும் இல்லையா? அவரோட பேக்கப் ஓவர் பால்லாம் ரொம்ப எஃபெக்டிவா தான் இருக்கும். ரீசெண்டா நடந்த ஆஸ்திரேலியன் சீரிஸ் கலீல் அகமதுக்கு ஒரு காம்பினேஷன் வேணும்பா. அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமது பவர் பிளே. அதுக்கப்புறம் மிடில் அண்ட் டெத்ல எல்லிஸ், நடுவில் நூர் அகமது வச்சு இது பண்ணும். ஸோ இன் பிட்வீன் நீங்கள் ஒரு சில லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர் ஒரு யாருன்னா வெளில விட்றாங்களான்னு பார்க்கணும். ஆல்ரெடி வாஷிங்டனோட ட்ரேடு ஒன்று போனீங்க. பட் ஆனால் குஜராத்துக்கார உஷாராயிட்டான், கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். ஏன்னா அவனோட ஃபார்ம் ட்ரெமெண்டஸாக இருக்கு. அதனால அவன் தரமாட்டேன்ட்டான். ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே கிவ்ஸ் தோனிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஆக்ஷனில் வந்து நல்லா பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை எடுத்துருவாங்கன்னு தோணுது. நாங்கள் வந்து அப்படியே கோர் டீமை மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆமா, நீங்க வந்து இந்தியா டீம் பாதி வச்சுட்டு பேசவே கூடாது. கோர் டீம் அப்படியே இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு ட்ரேடு வந்து எல்எஸ்டி கூட வந்து கேஷ் ட்ரேட் பண்ணானுங்க ஷார்துல் தக்கூர். ஷார்துல் தக்கூரோட கரண்ட் ஃபார்ம் பார்த்தா ரஞ்சி டிராஃபில கலக்கின்னு இருக்கான் மும்பை. ஷார்துல் தாக்கூர் லைக் நான் என்ன சொல்றேன்னா, கிரெடிட்ஸ் டு ஷார்துல் தாக்கூர். லாஸ்ட் இயர் வந்து மோசின் கான் போனதுக்கு அப்போ ஷார்துல் தாக்கூர் தான் அந்த டீம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்துட்டு நல்லா எல்எஸ்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணா. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அடி வாங்கினாரு. அது வழக்கம் போல அது நடக்கிறது தான். பட் ஆனா வான்கேடே அவனோட ஹோம் டவுன். எனக்கு தெரிஞ்சு நல்லா பணம் 2.5 கோடி தான் எடுத்துன்னு போறானுங்க. இப்போ ரீசெண்டா ஒரு வந்த நியூஸ் படி வந்து ராஜஸ்தானுக்கும் சென்னைக்கு லாஸ்ட் இயர் ஒரு நெட் பவுலர் இருந்தானா. ஆக்சுவலா எக்ஸாக்ட்லி நூர் அகமது மாதிரி அப்படியே போடுறவன். அவனை வந்து செகண்ட் ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்கான். அவனோட நேம் எக்ஸாக்டா தெரில. பட் நான் யாருன்னா தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அவன் யாருன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன் ஆக்சுவலா வீடியோவை. எக்ஸாக்டா வந்து அவன் வந்து அப்படியே நூர் அகமது தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் பயங்கரமா திணறிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி அவனை பிக் பண்றதா பிளான். ஏன்னா இவனுங்க இப்ப எடுக்கிறது வந்து அன்கேப்டு தான். நான் வந்து மும்பையோட ஸ்குவாட் வந்து நான் போடுறேன், நீங்க பாருங்க. ரோஹித் சர்மா, ரிக்கில்டன்னு, ஒன் டவுன் வந்து வில் ஜாக்ஸ் இல்லைன்னா சூரியகுமார் யாதவ், திலக் 3 பேர்ல யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. ஐ மீன் மோஸ்ட் ப்ராபப்லி வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. அப்புறம் டெத்தில் வந்து இவன் நமந்தீர் கரெக்டா ஆடுவான். அப்புறம் ஹர்திக்கு, இவங்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 3ல எவனா ஒருத்தனை கிளிக் ஆனாலே அது வேற மாதிரி போயிடும். பட் இந்த குட்டி குட்டி இதுதான் போலிங், கன் போலிங் பா. ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, அஸ்வினி குமார் நல்லா க்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் கஃபன் சார் அந்த இவன் ஆப்கானிஸ்தான் பவுலர்.
ம். 18 ரன்னும் 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட்டு இருக்கான் எமர்ஜிங் இதுல. அவன் இந்த தடவை ரெக்கவர் ஆயிட்டான். நான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அவனுக்கு பதிலா முஜீபை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க தான் அல்லா கசான் ஃபார் யூஸே பண்ணல இல்லையா போன அதான் போன இது சீசன். இன்ஜுரிப்பா. அதுக்கு பதிலா தான் அதுதான். முஜீபை ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க. பட் ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க, அவனை திரும்ப இது பண்ணிக்கல. ஏன்னா அவங்களுக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டாங்க. மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கு அவனோட ரோல் கரெக்டாக இருக்கும். சாண்ட்னரும் சூப்பர் ஃபார்மில் இருக்கான், செம்மையாக ஆடுறான். நியூசிலாண்டோட சீரீஸ் பார்த்தோன்னா தெரியும். 18 பால் 8 பால் 30 28 அப்படிலாம் போக ஆரம்பிச்சிட்டான். நல்லா சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா டெவலப் பண்ணியிருக்கான். பவுலிங்காக வந்து நல்லா போயிடும். எனக்கு தெரிஞ்சு அன்கேப்டு பிளேயர்ஸ் போவாங்க மோஸ்ட்டாக. வேறு யார்கிட்டையும் நாங்கள் போய் சண்டையும் போட முடியாது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி செட்டு தான். இதை உடச்சாதான் பிரச்சனை. எவனா ஒருத்தன் ஃபார்ம் அவுட் ஆகி இது பண்ணனா மேபி இன்பிட்வீன் ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா, இன்ஜுரி எதனா அப்படி எதனா நாங்கள் நிதின் மேனன் எடுத்துக்கிறோம். யார் ஒரு ட்ரேட் பண்ணிருக்கீங்களே அது சும்மாப்பா. அது ஒரே டீம்ல ஆடின்னு இருக்காப்லையா, சரி வந்து சான்ஸும் கொடுக்க முடியல, வெளியில உட்க வச்சாலும் உங்க அப்பனும் கோச்சிக்கிறான்ற மாதிரி எங்காவதுதான் வரும். பட் இருந்தாலும் உண்மையை சொல்லி ஆகணுமா இல்லையா? மார்க்கஸ் டென்னிஸ் உடைச்சு வாயை உடைச்சிருப்பாப்ல லாஸ்ட் டைம். அதுவே தப்பு. எவ்வளவுதான் ட்ரைனிங் கொடுப்பாரு பாவம். என்னதான் பண்றது, வரணுமே, வரலையே, வந்துதான் பண்ணிருக்க போறாப்புல. பட் பரவாயில்ல, அவனை எல்எஸ்டி போயிட்டு என்ன பண்றான்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இது ஒரு நல்ல செட்டான டீம். ஷெரன் ருத்தர்ஃபோர்ட் எடுத்திருக்காங்க. கடைசி கொஞ்ச நாள் ஃபார்ம் தான். என்ன கேட்டால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 4 டக்கு 3 டக்கு இப்போதான் ஒரு 50 அடிச்சான், அதுவும் ஸ்கிராட்சி 50 நியூசிலாந்து கூட. பட் பார்க்கலாம். சீசன் வந்து அவருக்கு ஜிடில ஒரு டிஃபரண்டான ரோல் இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ண மாதிரி தான் இம்பாக்டா வந்து நல்லா பண்ணான்டா. அவன் வேலையே வந்து ஸ்பின்னை வந்து அடிச்சுட்டு ஒரு குயிக் ஃபயர் பண்ணிட்டு போறது தான் வேலை. அது வந்து திவாட்டியாக்கும் அவங்களோட ஃபினிஷர் டேவிட் மில்லருக்கும் இது பண்ணாங்க. ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு நீங்க டேவிட் மில்லர் எல்லாம் எடுப்பீங்களா? டேவிட் மில்லரா பார்க்கலாம். லைக் எங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் 1 or 2 சீசன் அடுத்த சீசனா நீங்க தோனிக்கு எப்படி இருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் அவர் விக்கெட் கீப்பர் ரீப்ளேஸ் பண்ண சாம்சன் எடுத்தாச்சு. அண்ட் ஸ்டில் ஒரு ஃபினிஷர் எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே கொஞ்சம் தேவைப்படும். ஸோ டேவிட் மில்லர் குவைட் அ பாசிபிலிட்டி. இன்னொன்னு இருக்கு, ஆண்ட்ரே ரசல் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா தம்பி வைல்டு கார்டு தெரிஞ்சதுதான். ஏன்னா ஃபார்ம்லயே இப்போதைக்கு இல்ல. பட் ஸ்டில் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். அது மேபி தெரியல. ஃபினிஷர் ஆப்ஷன் அதுக்கு வெஸ்ட். மோஸ்டா மும்பை செட்டு, சென்னையும் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுவீங்க. ஆப்ஷன் போறது இருக்கு. ஹையஸ்ட் செட் ஆகவே வழியே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன்ல நீங்க சொதப்பாம இருந்தீங்கனாலே டீம் நல்லா செட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கல்கத்தா நைட் ரைடர்ஸ் 63 கோடி மெகா ஆக்ஷன்ல எடுங்கனா, மினி ஆக்ஷன்ல வந்து மெகா ஆக்ஷன் பர்ச்சேஸ் எடுத்துட்டு வந்துட்டு டீமே ஆரம்பிச்சிட்டா. மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க போன தடவை பண்ண ஒரே தப்பான விஷயம் 23 crores வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து இது பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. சொல்லலாம், நீ வந்து உனக்கு என்ன தெரியும், அவன் நல்ல இது ஒரு ஆல்ரவுண்டர்னா. அவ்வளோ பொட்டென்ஷியலான பிளேயரான்னு கேட்டா என்ன கேட்டா கிடையாது. ஓகே தான், ஓகேவான பிளேயர். க்ரூம் பண்ணீங்க எல்லாம் ஓகே. 23 crores ஓகேவான்னு கேட்டா 23 crores நோ, நாட் அட் ஆல். அதனால அவனை ரிலீஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம். ஆண்ட்ரே ரசல் சர்ப்ரைசிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்கான். சர்ப்ரைசிங்கா அவனை இது பண்ணாங்க. சிஎஸ்கே ஜடேஜா அம்ச மாதிரி அவங்களுடைய ஆண்ட்ரே ரசல் வந்து இது பண்ணது. அதுக்கப்புறம் வேற யாரும் விட்டானுங்களா அவனுங்க? ஆக்சுவலி விட்டுருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல் மெயின். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் 2 பேர், குவிண்டன் டிகாக், குர்பாஸ் நல்லா தான்டா ஆடினா. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிகாக்கே நல்லா தான் ஆடினான். எனக்கு அவ்வளோ பேட் ஃபார்ம்ல கூட நான் பார்க்கல. டிகாக் கமிங் அவுட் ஆஃப் த ஃபார்ம், ஐ மீன் கமிங் அவுட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட், பாகிஸ்தான் கிட்ட போயிட்டு ஃபார்ம் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு போட்டு பிரிச்சிட்டான் பாகிஸ்தானை போட்டு. நல்ல கம்மிங் அவுட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து செம்ம ஃபார்ம் ஆயிட்டான். ஐ மீன் டிகாக் வெளில விட்டு வந்து தப்பு தான் என்ன கேட்டால் சொல்லுவேன் மேபி. பட் பரவாயில்ல, அவங்களோட ஆப்ஷன்ஸ், அவங்க ஸ்பின்னுக்கு பிரச்சனை இல்லை. 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கானுங்க, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். அதனால அவனுங்க அது ஒரு 8 ஓவர் அவனுங்க லாக் பண்ணுறானுங்க. மேக்ஸிமம் 30 ரன் போகும், அதுக்கு மேலே போகாது. அதில் 2 விக்கெட் ஆச்சு போயிடும். இல்லை நரேன் கண்டெயின் பண்ணிட்டு போயிடுவான்.
ரெண்டாவது வந்து ஹர்ஷித் ராணா, எப்படின்னு தெரியல, நம்ம ஜிஜியோட பெட்டு. லைக் சசித் ராணா எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் அப்ப கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துருவாப்ல அந்த மாதிரி இருக்கேன். ஏன்னா ஹோப்ஃபுல்லி அவங்க பவுலிங் லுக் சார்ட்டட். ஏன்னா வந்து they have நரேன சக்கரவர்த்தி ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அவங்க பாத்துப்பாங்க. ஓப்பனிங் வந்து பேஸுக்கு வைபவ் வருவரா. எனக்கு தெரிஞ்சு அதான் ஓப்பனிங் வந்து இவன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரகானே தானே லாஸ்ட் டைம் யாரும் ஆடிட்டு இருந்தா? ரகானே தான் ஆடிட்டு இருந்தான். ரகானே குர்பாஸ் அப்படி ஆடிட்டு இருந்தானுங்க. So they look for a good opener now. ஒரு 2-3 இது ஃபில் பண்ணி ஆகணும். வெங்கடேஷ் ஐயரை வெளில விட்டு திரும்ப எடுக்கிறாங்களா இல்ல வேற எதனா பிளேயர்ஸ் போறாங்களா? might be still a good option. எனக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் 23 crores-க்கு லைக் எடுக்கிறத விட லைக் கமிங் சீசன்ல மறுபடியும் they can try to get him but for a much less. ஆனா அவனை அதுக்கப்புறம் ஏத்தி விட்டு இதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஃபினிஷருக்கு ஒரு ரோல் வேணும் ரிங்கு சிங் கூட ஆடுறதுக்கு. அப்படி ஒன்று போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டர் ஒன்று போவாங்க. ஐ மீன் 2-3ல ஆடுறதுக்கு ஒருத்தனை போவாங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல பேசிட்டு இருக்காங்க. பட் அது பேசுனாங்க பட் அந்த டாக்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. பிளாக் ஆயிடுச்சு. அவன் ஆப்ஷன் போடல, ஆப்ஷனும் போடல, டிசில தான் இருக்கான். இல்ல டிசிலே தான் இருக்காரு. ட்ரை பண்ணிருந்தாங்க கேகேஆர். ஏன்னா அவன் கேப்டன்சி கேட்டான் ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் அது எந்த அளவுன்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே வந்து கொடுத்தாங்க. மும்பை நாங்க தான் வாங்கியிருக்கோம். நாங்க வளர்த்து விட்ட பிள்ளை தானே அவரு. ஆமா ஆமா. நாங்களே ஒரு சீசன் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்படியே வர டீம் அதுல மாறினா. மும்பை இந்த விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருப்பானுங்களா? விக்னேஷ் புத்தரை வளர்த்துட்டு விட்டானுங்க. பட் ஏன் நான் செக் பண்ணேன். செக் பண்ணதுக்கு வந்து விக்னேஷ் புத்தர் வந்து 1 year இன்ஜுரியா. ஓகே. அவங்களோட தான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஐபிஎல்லும் மும்பை இந்தியன்ஸ் கேம்ப்ல தான் இருந்திருக்கான். அவனோட கேரளா லோக்கல் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதுவும் அவன் ஆடல. கேரளா பிரீமியர் லீக் அவன் ஆடல. ஸோ வந்து அதுவும் கரெக்ட் தான். விக்னேஷ் புத்தூர் வந்து இது பண்ணதும் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பஞ்சாப்லாம் வழக்கம் போற கழிச்சு போடுறது தான் அவனுக்கு வேலையை. வந்து இந்த ரம்மியை கழிச்சு போட்டு நான் புதுசா பஸ்ல இருந்து போடுறேன் அப்படின்ட்டு. ஆனா நான் போன சீசன் நான் பஞ்சாப் ரொம்ப எதிர்பார்த்தேன் தெரியுமா. இல்ல நல்ல இது சூப்பர்பா இப்பதான் மேனேஜ்மெண்ட் செட் ஆயிருக்கு போல. பட் ஜாஷ் இங்கிலீஷ் எதுக்கு விட்டானுங்கன்னே தெரியல. ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு நல்ல பிளேயர். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போன சீசன் எதுக்காக விட்டனோன்னு மேக்ஸ்வெல் விட்டானுங்க. சரி மேக்ஸ்வெல் ஃபுல் காலி. மேக்ஸ்வெல்லும் காலி. ஸ்டோயினிஸ் விட்டானுங்க. ஸ்டோயினிஸ் ஏன் விட்டானுங்கன்னு தெரியல. ரீடைன் ஸ்டோயினிஸ் பரவாயில்லையே. they have ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் சிங் வச்சிருக்காங்க, நேஹல் வதேரா வச்சிருக்காங்க, சஷாங்க் சிங் வச்சிருக்காங்க, ஸ்டோயினிஸ், ஹர்ஷ்தீப் சிங், சஹல். அப்புறம் இந்தியன் டேலண்ட்ஸ் யாரு பிரியான் ஷாரியா அவரெல்லாம் வச்சிருக்காங்க. ஹர்பீக் பார் இருக்காரு. ஸோ இத்தனை பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் ரீடைன் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் ஸ்குவாடு. ஸோ மெயினா யாரெல்லாம் விட்டுருக்காங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ்வெல் விட்டுருக்காங்க. அவங்கதான் மெயின் பிளேயர்ஸ்ல கிட்டது. என்னன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஏன் இங்கிலீஷ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவர் வந்துட்டு 2026 சீசனுக்கு அவைலபிள் இல்ல போல. இங்கிலீஷ் விட்டது இல்ல அவைலபிள் இல்லைன்றத விட அவைலபிள் இருக்கானான்றதுலாம் தெரியல. பட் ஒன்றும் கன்ஃபார்மே ஆகல. ஏன்னா அவன் ஆஸ்திரேலியன் டீமுக்கும் அந்த அளவுக்குலாம் பெருசா இதுவும் இல்லை. ஆஷஸ் தான் அவனுங்களுக்கு மெயின். ஆஷஸும் முடிஞ்சிச்சு நம்ம ஐபிஎல் வரும்போது. வேற எந்த மேஜர் டோர்னமெண்ட்ஸும் கிடையாது. தெரில என்ன ரீசன் சொல்லிட்டு. பட் ஆனா அவனுங்களும் ஓரளவுக்கு அவனுங்க எவ்வளவு பர்ஸ் வச்சிருக்கானுங்க? 11.5. ஸோ ரிலேட்டிவ்லி ஸ்மாலான ஒரு பர்ஸ் தான். பட் ஸ்டில் ஐ திங்க் they will go for a backup wicket keeper ன்னு ஃபீல் பண்றேன். சோ லைக் பிரப்சிம்ரன் சிங் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சோ that would be a probable case. LSG பயங்கி அத விட்டானுங்கடா. ஐ மீன் அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தரப்பானே. தெரியும். அவனை விட்டானுங்க. ஏன்னா அவன் 11 crores ஆண்டா அவனை ரீடைன் பண்ணது. பட் ஆனா அவன் 3 மேட்ச் தான் ஆடுறான். 3 மேட்ச் 11 கோடி கொடுத்து அவர் அவன் தான் போட்டோ எடுத்து அதனால அவனை வெளில விட்டாங்க. அவன் ரொம்ப இன்ஜுரி கன்சர்ன்டா. பாவம். நல்ல பவுலரு. நல்ல பவுலர். பட் அந்த பேஸுக்கு ஏத்த மாதிரி அது ஒரு அவனோட கோச்சே சொல்லியிருக்கான் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. பட் ஆனா அவனுக்கு டீம் ஒரு நல்ல டீம் தான். கேப்டன்சி இந்த எப்படின்னு தெரியல. ரிஷப் பண்ட் லாஸ்ட் டைம் செம்ம ஸ்கிராட்சி. லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்ச் தான் ஏதோ ஃபார்முக்கு வந்தான். மற்றபடி அவன் டீம் ஓரளவுக்கு ஓவரால் செட்டாக தான் இருக்கு. அவன் டீம் மட்டும் அப்படியே படிச்சிடறேன். யார் இருக்காங்க யாருன்னு சொல்லு. ஓகே லைக் ஆனா இன்னொன்று நம்ம மேஜர் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு போறோம். எல்எஸ்ஜி வந்துட்டு இவரை எடுத்து வந்திருக்காங்க. முகமது ஷமி எடுத்து வந்திருக்காங்க ஹெச்ஆர்ஹெச்ல இருந்து. அதுதான் அவங்க ட்ரேட். நல்ல ட்ரேடு. அவனுங்க இதுக்கு வந்து பயங்கி அதை விட்டதுக்கு ஒரு ஓப்பனிங் பவுலிங் தேவை.
கூட யார் யார் போடுறவோ அவன் போடுவான். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆவேஷ் கான் இருப்பாரு டீம்ல, ஆஹ் அண்ட் மோசின் முகமது கான் ஷமி. இஃப் இஸ் பேக் ஃப்ரம் தி இன்ஜுரி, மோசின் கானும் இருப்பாங்க. ஸோ 3 குட் பிஷ்னா பேசர்ஸ். இருக்கானா விட்டானுங்களா? ரவி பிஷ்னாய் ஐ திங்க் ரிலீஸ்டு. ரிலீஸ்டா? எனக்கு அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. ரவி பிஷ்னாய் ரிலீஸ்டா ரீட்டேன்டா? ஒன் செகண்ட், லெட் மீ ஜஸ்ட் கன்ஃபார்ம் தட். எஸ், ரிலீஸ்டு தான். அதான் சொன்னேன், லைக் அவங்க ரீட்டைனிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெயின் பிளேயர்ஸ் யார் யாரு? ரிஷப் பாண்ட் இருக்காரு, நிக்கலஸ் பூரன், எய்டன் மாக்ரம், மிச்சல் மார்ஷ், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத். அப்புறம் பவுலர்ஸ்ல யூ ஹேவ் ஆவேஷ் கான் அண்ட் மோசின் கான். அதுல ஸோ இப்போ முகமது ஷமி ஆட் ஆன் ஆயிருக்கான். இப்போ முகமது ஷமி ஆட் ஆயிருக்காரு. அப்புறம் உங்க மும்பை ஆஸ்தான பிளேயர் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆட் ஆயிருக்காரு. ஸோ இன்னும் அப்போ இன்னும் 2-3 ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். விவி இல்ல பிளஸ் பவுலிங் சைட்ல தான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர்ன்ற ஒருத்தன் வேணும். எய்டன் மார்க்ரம் வச்சு ரொம்பலாம் சமாளிக்க முடியாது. அதனால ஸ்பின்னு ஒருத்தனை எடுப்பானுங்க. மேபி தே கோ ஃபார், எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டன் போனா போவாங்கன்னு தோணுது. மறுபடியும் லைக் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் போனா பெட்டர் நினைக்கிறேன். பிகாஸ் பேட்டிங் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் வரைக்கும் இருக்கு பேட்டிங் லைன் அப். உனக்கு நம்ப முடியாது, அந்த 2 பேருமே நம்ப முடியாது. உண்மையில 2 பேரும் எனக்கு நம்ப மாட்டேன். எனக்கு வந்து நான் வந்து பதோனி மேல எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்தாரு போன சீசன். மிச்ச எந்த பிளேயர்ஸும் ஒன் ஆஃப் மேட்ச் ஏதாவது பண்ணியிருந்தாங்க, பதோனி மட்டும் தனியா ஏதாச்சும் இது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல கூட அவர் ஏதோ ஒரு நாக்ஸ் ஏதோ அடிச்ச மாதிரி நான் பார்த்தேன். ஸோ எனக்கு பதோனி மேல ட்ரஸ்ட் இருக்கு. பதோனியை பேக் பண்றேன், பதோனியை லோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாப்போம். எல்எஸ்டி அவர் என்ன பண்ற போட்டோ பார்த்தாருன்னா யார் தெரியுதுன்னு தெரியல அவருக்கு. குஜராத் எல்எஸ்ஜி வந்து இப்போ லைக் தே ஹேவ் கன்சிடரபிள் ஸ்பெண்டிங் ஃபார் இப்போ 22.95 crores வச்சிருக்காங்க கிட்டில. பரவாயில்லடா, ஆப்ஷன் போறாங்க. நல்ல இதுதான், ஒரு டீசென்டான மினி ஆப்ஷனுக்கு தேவையான ஒரு இதுதான். அடுத்தது வந்து இவங்களா, நம்ம குஜராத் தமிழன்ஸ். குஜராத் தமிழன்ஸ் ஆப்வியஸ்லி அந்த இந்தியன் டீம் கேப்டன் வச்சிருக்காங்க. சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஓப்பனிங். ஓகே, ஜாஷ் பட்லர் இருக்கானா இல்ல ரிலீஸ்டா? ரிலீஸ்ட் நினைக்கிறேன். எஸ், ஜாஷ் பட்லர் இஸ் ரிலீஸ்ட். ஐ திங்க் ஒரு தேங்க் யூ மெசேஜ் ஒன்னு போட்டுருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல, நீங்க பார்த்த மாதிரி இருந்தது. அவனுங்க ஒன் செகண்ட், லெட் மீ see. இருங்க, ஜாஷ் பட்லர் இருக்கா. அதான் அந்த எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஷரன் ரத்தோர்ஃபோர்ட வந்து ட்ரேட் பண்ணானுங்க. மத்தபடி அவன் டீம் ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு மெயினா லைக் சொல்லிக்கக்கூடிய பேர் யாரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஷெர்ஃபின் ரதர்ஃபோர்டு, அதுக்கப்புறம் ஜெரால்ட் கோட்ஸியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கொய்ட்ஸியா வெளில போறது நல்லதுதான். அவனும் அதே தான், மயங்க் யாதவ் மாதிரி தான், ஃபுல்லா இது மாதிரியே ஃபுல்லா இன்ஜுரி ஆயினே இருக்கான். SIT20 அவனுங்க இதுலயும் அவன் லீக்லயும் இல்லை. பட் ஆனால் இவன் அளவு கூட அவன் ஃபாஸ்ட் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. பட் ஏன்னு தெரில, பட் அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி டேவிட் மில்லர் வச்சு அவனுங்க டேவிட் மில்லர் எப்பயோ விட்டானுங்க, லாஸ்ட் டைமே எல்எஸ்டி தான் ஆனாப்ல. ஓகே, அவனுங்க ஸ்லாட் என்னது ஓப்பனிங்கு சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷனு, அதுக்கப்புறம் ஜாஷ் பட்லர் இருக்காரு. ஜாஷ் பட்லர் ஃபர்ஸ்ட் டாப் 3 செம ஸ்ட்ராங் அவனுங்க. அண்ட் இப்போ வந்து கிளென் பிலிப்ஸ் வந்துறதுனால, கிளென் பிலிப்ஸ் ரிட்டர்ன்டு லாஸ்ட் இயர் இன்ஜுரினால, இந்த வருஷம் கிளென் பிலிப்ஸ் ரிட்டர்ன்டு. அதுக்கப்புறம் வந்து வேற யாரு, திவாட்டியா, ராகுல் தெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர். சோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டாக்டான ஷாருக் கானும் இருக்காரு. நல்ல டீம் தான். பவுலிங் கூட அவனுங்க சாய் கிஷோர் யூஸ் டீசென்ட்டான பவுலிங். சாய் கிஷோர் முகமது சிராஜ் இருக்காரு, பிரசீத் கிருஷ்ணா, ரஷீத் கான், அப்புறம் வாஷிங்டன் சுந்தரும் நல்ல பவுலிங் ஆப்ஷன் தான். சோ சாய் கிஷோரும் ஆப்ஷன் இருக்கு, இம்பாக்ட்ல கொண்டு வரலாம், பேட்டிங்கா ஆடுவான். ககிசோ ரபாடா நம்ம மறக்கக்கூடாது, அவர் பிக் பாய் மறந்துடும். ககிசோ நல்ல நல்ல பக்காவான டீம் தான். அவனுக்கு எவ்வளவு பர்ஸ், எவ்வளவு 11ஆ? சோ இருங்க, இப்ப இவன் குஜராத் வந்துட்டு 12.9 crores அவங்க ஆப்ஷனுக்கு வராங்க. ஓகே, பிரிட்டி டீசன்ட் கிட்டி. அட் மேக்ஸ் ஒரு 3 பிளேயர்ஸ் 4 பிளேயர்ஸ் தான் ஒரு டீசெண்டா ஒரு 3 crores 4 crores எடுக்கிற போறாங்கன்னா 3 பேர் தான் எடுக்க முடியும். 3 பேர். ராஜஸ்தான் ராயல்ஸ், உங்கள் தளபதி அங்க போயிருக்காப்புல.
தளபதி கூட வந்து இன்னொருத்தர் கெட்டி சிட்டி குழந்தை குழந்தையும் அவரை சாம் கரன் வச்சிருக்காங்க. சாம் கரனை விட்டீங்க. அது எப்படா அவன் சாம் ஃபார்முக்கு வரும்போது தான் விடுவீங்களாடா? என்ன பண்றது, ஏதோ கேட்டிருக்காங்க கொடுத்துட்டோம். இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் வரை கொடுத்துருக்காங்க. அதுதான் யோசனை. ஏன்னா போன சீசன் வந்துட்டு சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க ம், ம், 11ல. ம், ம். இப்போ வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர் அமிச்சிட்டாங்க. எனக்கு ஜட்டு அவனுக்கு ஒரு அமிச்சது விக்கெட் என்னன்னா கீப்பிங் ஆப்ஷன் போனோம். ம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஒன்று போனோம். ஜுரல் அங்க இருக்கான் விக்கெட் கீப்பிங் அவன் பார்த்துப்பான். பட் ஆனால் ஓப்பனிங் ஸ்லாட் ஒன்று வேணும் அவங்களுக்கு. ஆமா, கன்ஃபார்மா. டெஃபினெட்லி வேணும். ஹோப்ஃபுல்லி சஞ்சுவோட தே வில் பிளேஸுக்கு டார்கெட். யாராவது வந்து அவனுங்களும் டார்கெட் பண்ணுவானுங்க. அவனுங்க கேம் கிரீன் டார்கெட் பண்ணா செம்ம ஆப்ஷன் அவனுங்களுக்கு. ஏன் சொல்றேன்னா டெஃபினெட்லி. உனக்கு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் ஒருத்தன் தேவை. அதனால அவனை அவனை டெஃபினெட்லி. டார்கெட் பண்ண அவன் ஜாஷ் இங்கிலீஷ். அந்த பிச்சில் ஜாஷ் இங்கிலீஷ் செம்ம. அவன் ஓப்பனிங் 2 பேருமே சரியான ஓப்பனிங். ஜெய்ஸ்வால் இந்த குட்டி பையன் வைபவ் சூரியவன்ஷி வைபவ் சூரியவன்ஷி. அம்மா சென்சேஷனா இருக்காரு. அவன் இங்க சென்சேஷன் எமர்ஜிங் ஆயிட்டாருமா. ஆஸ்திரேலியால போயிட்டும் கலக்குனான். எமர்ஜிங் ம். மேட்ச் இங்க நடந்துட்டு இருந்தது T20. ரைசிங் ஸ்டார்ஸ் ஏஷியன். ரைசிங் ஸ்டார்ஸ் அதுலயும் கலக்குனான். அதனால அந்த ஓப்பனிங் மேட்ச்ல செம்ம கன்னு. ஒன் டவுன் ஜாஷ் இங்கிலீஷை மட்டும் எடுத்துட்டு மிடில் ஆர்டருக்கு ஜொரலியும் பராகையும் வச்சுட்டு ஒரு ஃபினிஷரா ஒரு ரோல் எவனோ ஒருத்தனை எடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த சீசன் வந்து போன சீசன் ஷிம்ரான் ஹெட்மாயர் கிளிக் ஆகல. மறுபடியும் அவர் ஃபார்முக்கு வந்தாருன்னா எனக்கு நல்லா எதிர்பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் ட்ரஸ்ட் பண்ணலாம்டா. வெஸ்ட் இண்டீஸ் எப்படி ட்ரஸ்ட் பண்ணணும்னா ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பானுங்க. இந்த டுவேன் ஸ்மித்து, ஆண்ட்ரே ரசலு, பிராவோ, அப்புறம் கெரன் பொலாடு. கெரன் பொலாடு வந்து ம். சிஎஸ்கேனா டிங்குன்னு நின்றுவாப்புல. ஓகே மஞ்சள் கலரா அதை வந்துட்டேன். யார் உடனே நிக்கிறாப்புல வந்துருவாரு. போனி இந்த பையன் தான் என்ன 2010ல ஸ்ட்ராட்டஜி பண்ணான். இதுக்காகவே நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு இறங்கிடுவான். பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேட்டா ஷிம்ரான் மாதிரி கிடையாது. அந்த மாதிரியான ஆமா, definitely. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் கிடையாது. he can அவனோட ஸ்லாக் வந்து இப்படிதான். வெஸ்ட் இண்டீஸோட ஆர்கிட்டிங் இப்படி இருக்கும். இவன் ஸ்லாக் இந்த லெக் சைட் ஸ்லாக் தான். அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு பதிலாக வேற எதனா ஒரு இது போலாம். அவங்க வந்துட்டு லைக் ஓப்பனிங் ஆப்ஷன் ஒருத்தர் வச்சிருக்காங்க, லுவாண்ட்ரே பிரெட்டோரியஸ், சவுத் ஆப்பிரிக்கா ஏய் பிளேயர். அவன் நல்லா ஆடுவான்டா. சின்ன பையன்டா அவன். சூப்பர் 21 இயர்ஸ் தான் சூப்பரா ஆகுது. சவுத் விளையாடிட்டு ஆப்பிரிக்கன் இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர். அதுதான். டீகாக் மாதிரி ஆடுவான். டீகாக் தான் அவனுக்கு எக்ஸாக்ட்லி. இதுவே. ஐ மீன் அது என்ன சொல்லுவாங்க, ஒருத்தரை பார்த்து ரோல் இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இது வேணா எடுத்துக்கலாம். டீகாக் தான். அவங்க கூட தான் டெபு வந்து அவங்க கூட தான் பண்ணான் பாகிஸ்தான்ல ம். பண்ணும்போது. நல்லா ஆடினான். அவன் ம். நல்ல ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர். அவன் உங்களுக்கு தான் ஆடுறான் எஸ்ஐ T20ல. தெரியுது செம்மையா ஆடுவான். தெரியுது. அதனால அவன் நல்ல பிளேயர். அவன் ஸோ வச்சிருந்தாங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஜட்டு வந்துட்டாரு. மோஸ்ட் லைக்லி கேப்டன்சி ஜட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதுதான் கொஞ்சம் கொடுத்தாங்க யோசனையா கொடுப்பாங்க இருக்கு. எனக்கு கேப்டன்சிக்கு. எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஜட்டு ட்ரேடோ அக்செப்ட் பண்ணிருக்க சான்ஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் அவருடைய ஹோம் டீமுக்கே வராரு. லைக் ஹோம் டீம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண டீம். ஸோ மோஸ்ட் லைக்லி என்னோட கெஸ் வந்து ஜட்டு தான் கேப்டனா இருப்பாரு. ஓகே இவனுங்களும் செட்டு. பிங்க் சிட்டி வேற என்னென்ன டீம் விட்டோம். இப்போ நம்ம விட்டது எஸ்ஆர்ஹெச் அவனுங்க அப்படியே தான் இருப்பானுங்க. மலை மாடு மாதிரி இருப்பானுங்க. ஷமியை ட்ரேட் பண்ணியிருக்கானுங்க. மேபி ஃபாஸ்ட் bowling. ஐ மீன் அவனுங்க டீம் வந்து ஓப்பனிங் டாப் 3 வந்து என்னது தெரியல டிராவிஸ் என்ன ஹெட், சொல்றான். அபிஷேக் சர்மா, அவன் வந்து பேட்டிங் ஹெவியான ஒரு சைடு தான். ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசனு, அதுக்கப்புறம் வேற யார்? நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி எனக்கு தெரிஞ்சு போன இதுல. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பையன் நல்லா ஆனான்டா. அந்த அனிகேத் வர்மா. ஜீஷன் அவன் வந்து பவுலர். ஓகே அனிகேட் சர்மா. ஜீசன் அன்சாரி பவுலரு. அனிகேட் சர்மா செம்ம பிளேயிங். அவன் லாஸ்ட் டைம் நல்லா பிக் பண்ணானுங்க. என்ன அடி அனிகேத் அடிச்சான்டா. வர்மா. அதுக்கப்புறம் இஷாந்த் கிஷன் மறந்துடாதீங்க, நீங்க தான் ஆ விட்டீங்க. உர்றா நாங்க தான் விட்டோம். 4க்கு 1 அடிப்பாப்லடா. அந்த ஆமா ரேஷியோல ஆமா. பிரச்சனை இல்ல. அந்த ஒரு டீம் மாட்டினாதான் அதுங்க தான் ப்ராப்ளம். 4க்கு 1 தான். அதனால லாஸ்ட் டைமே அவன் கன்சிஸ்டன்சி தான் கிடையாது. அவன் பிக் பிளண்டரே அவனோட பெரிய இன்கன்சிஸ்டன்சி தான் அவனுக்கு. பட் ஆனா ஓகே. சீசன் ஓபனர் மாதிரி அந்த சீசன் அவங்க ஃபினிஷ் பண்ணிருந்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பிடிச்சு. ஆனா அவங்களோட போலிங் செம வீக். அவங்க பேட்டிங் அதுதான். ட்ராக்குக்கு. ஏன்னா அந்த பிட்ச்ல உனக்கு சாலிடா 200 கிராஸ் ஆயிடும். ஹைதராபாத்ல விசாகப்பட்டினம்ல ஆடுறாங்க. சாலிடா உனக்கு 200 கிராஸ் ஆயிடுது. அந்த மாதிரி ஏத்த போலிங் பார்த்தோன்னா கமின்ஸ் ஓவராக போன தடவை அடி வாங்கினான். எல்லாருமே அடி வாங்கினாங்க போன தடவை அவனுங்க இதுல. நட்டு இந்த தடவை பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆடம் ஜாம்பா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ராகுல் சஹர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர், அப்புறம் முகமது ஷமி லைக் பேச ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர் இவங்க 2 பேர் ரிலீஸ் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு they have to லைக் லுக் ஃபார் அ குட் ஸ்பின்னிங் ஆப்ஷன்.
ஏன்னா பேஸ் மட்டும் வச்சுட்டு லைக் ஹர்ஷல் பட்டேல், ஜேதே உனத்கத், இஷான் மலிங்கால வச்சுட்டு மட்டும் லைக் தே கான் ஈஷன் மலிங்க கன்வே நல்லா ஸ்ட்ராங். போடுறான்டா இப்போ ரீசெண்டா. போடுறாரு. போன சீசன் அவர் தான் ஒரு கொஞ்சம் நல்லா போட்டுருக்காரு. அவரு சீசன் அன்சாரியும் நாட் பேட். விடு, நீங்க விட்ட போட்டுருந்தாங்க. பிளேயர் அவன் தான் எடுப்பான், பத்திரியான் அவன் தான் எடுப்பான் பாரு. ஏன்னா உங்களை பார்த்தா மோஸ்டா நிறைய இது காப் பண்றது சன் டிவி அவனுங்க அதான் பண்ணுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு தே ஷுட் கோ வித் ஒரு நல்ல பவுலர்கிட்ட போகணும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு, இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி இந்த சவுத் ஆப்பிரிக்கன் எதனா ஒரு பவுலர் பார்க்கணும். பார்த்து அவனு ஸ்கவுட்டிங் டீம் எப்படி எடுப்பான்னு தெரியல. பட் நல்ல ஃபைண்ட் அவுட்ஸ் அவனுங்களும் கொண்டு வருவானுங்க. எவ்வளோ பர்ஸ் வச்சிருக்கானுங்க அவனுங்க? இந்த தடவை பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பெட்டர். ஸோ 25.5 crores வச்சிருக்காங்க. லைக் கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கனால. ஸோ அவனுங்க ஜாம்பா செட் இல்லை, அவனுங்க பேட்டிங் செட்டு, பவுலிங்கும் நடுவில் சில ஆப்ஷன்ஸ் தான் அவனுங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் தான் டெஃபினெட்லி. எடுக்கணும். போன தடவை ஜாம்பா பெருசா அவங்களுக்கு தேவைப்படலடா. ஜீசன் அன்சாரியே இது பண்றாருல. ராகுல் சகாரும் அவனை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க மேபி. ஆமா. ராகுல் சகாரும் ரிலீஸ்டு அவங்களோட டீம்ல இருந்து. டெஃபினெட்லி. ஜீசன் அன்சாரி நல்லா போடுறான்டா. மேபி ஆப்கானிஸ்தான்ல வேற எதனா ஸ்பின்னர் இருப்பான் புதுசா அண்டர் 19ல தேனினா கிடைப்பான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து தீக்குள்ள போட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். அதனால ஸோ அவனு இந்த தடவை அவங்க அந்த பேட்டிங் தான் லைக் டிபெண்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த தடவை போன சீசன் விட கொஞ்சம் பெட்டர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் லைக் ஹோப்ஃபுல்லி போன ஆப்ஷன்ல ஏதாச்சும் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். அவனுங்க ஆப்ஷன்ல என்ன யார் யார் மாட்டுறாங்கன்னு தெரில. பார்ப்போம். சில இதெல்லாம் வந்து ஓகே எப்படி போகுதுன்னு. நெக்ஸ்ட் என்ன யார் இருக்கா, எல்லாரையும் கவர் பண்ணிட்டோமா? ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஆர்சிபி கரண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அவங்க டீம் மறக்க கூடாது. யார் டீம் வாங்குறதுன்றது கடைசியா எனக்கு தெரிஞ்சு அதானி குரூப்ஸ் தான் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ சோலார் கம்பெனி வாங்குறதுன்னு ஏதோ கேள்விப்பட்டு இருந்தேன். நான் ஏதோ கேள்விப்பட்ட லெஜெண்ட் ட்ரை பண்றது. இல்ல லெஜண்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பிட்ல இருந்தாரு, தேர்டோ செகண்டோ இருந்தாப்ல. அதுக்கப்புறமா இது பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்பான்சர் ஜெர்சி ஸ்பான்சர் வந்து நத்திங். அவங்களுக்கு இங்க நத்திங்னு இருக்கும். ஓகே. அளவுல கப் வாங்கிட்டாங்க. இல்லன்னா நத்திங்னு சொல்லி அங்க இருந்ததுன்னா ஒண்ணும். அவங்க எல்லாருமே அப்படியே வச்சிருக்காங்கடா. எனக்கு தெரிஞ்சு யார் நுவான் துஷாரா லிவிங்ஸ்டன் மட்டும் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் தான் விட்டாங்க ரிலீஸ்டு. ஆமா லைக் லியம் லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையில்ல, லைக் ஓகே வந்துட்டான். எல்லாருமே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு பேட்டிங் வந்து நல்ல செட்டா இருக்கு. சோ உங்களுக்கு வந்துட்டு ரஜத் பட்டிதார், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், பில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட். இதுக்கு மேல உங்களுக்கு பேட்டிங் என்ன? அந்த லாஸ்ட் 2 பேர் சொன்ன பத்தியா பைத்தியக்காரனுங்க. 18 பால் போதும் 90 ரன்ஸ், ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. நீ உனக்கு இவனுக்கு பவுன்ஸ் போட்டா இவன் அடிச்சிருவான். டிம் டேவிட் அவன் இப்ப பயங்கர ஃபார்ம்ல இருக்கான். டாப் ஆஃப் அபோவ் தி ஆர்டர் ஏத்தி விட்டதுக்கு அப்புறமா. ரொமாரியோ ஷெப்பர்ட் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கான். இப்போ இந்த நியூசிலாந்து சீரிஸ் பார்த்தேன். எல்லா மேட்சுமே 3 டி20யும் சரி, ஓடியும் சரி, நல்ல கிளட்ச் இன்னிங்ஸ் கொண்டு வரான். நல்லா ஆடுறான்டா. ஒன்று அந்த கர்லோஸ் பிரெத்வேட்டோட ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ரொமாரியோ ஷெப்பர்ட் உண்மையிலே அப்படிதான் ஆடிட்டு இருக்கான். பக்காவா ஆடுறான். அவனோட மேட்ரு என்னன்னா, அவன் எப்படி அவனை என்ன ரோல்ல யூஸ் பண்ண போறாங்கன்றது இருக்கு. பட் ஏதாவது ஒரு டீம் அவங்களுடைய யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா லைக் இப்போதைக்கு லியம் லிவிங்ஸ்டன், மயங்க் அகர்வால், லுங்கி இங்கிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லைக் எப்படிதான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா லைக் அங்க வந்து ஒரு பேசர் தேவைப்படும் அப்படின்னும் பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ ஆனா எல்லாமே ஃபிட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அந்த 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 பாயிண்ட்லயே அந்த டீம் வந்து ஃபோக்கஸ். நுவான் துஷாரா இருக்கானா? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? நுவான் துஷாரா இருக்கானா? அவங்களுக்கு வந்து பேசர்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா they have ஹேசல்வுட், யஷ் தயால் இருக்காரு, புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா, ராஷித் கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட்டுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு எதனா ஒரு நுவான் துஷாரா கொண்டு வருவாங்க, அவ்வளவுதான். பெருசா அவனுங்க சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பக்கா டீம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் ஆக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இட்ஸ் பேட்டில் பிட்வீன் கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே தான். இருக்காங்க. சோ அவங்க மொத்த டீமும் சிஎஸ்கே கூட ஓகே இல்ல கன்சிடரபிளா கொஞ்சம் ரீடைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. கேகேஆருக்கு ஹோட்டல் ரீவாம் தான் கேட்டேன். டிசி பேரு தான் டிசி. உண்மையிலே இருண்டு தான் கிடக்குறாங்க டிசில இருக்கிறது. கொஞ்சம் ஒரு தடவை அவனுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறது எல்லாமே ஓகே தான். பட் ஃபைன். இந்த தடவை அவனுங்க கொஞ்சம் ஓப்பனிங்கே விட்டானுங்க போல. 2 பேரும் விட்டானுடா. ஃபாஃபும் விட்டுருக்கானுங்க, ஜேக் ஃப்ரேசர் மாதிரி 2 பேருமே விட்டானுங்க, ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு ஃபாஃப் விட்டது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இல்லப்பா, ஏஜ் ஃபேக்டர்ஸ்னு பாக்குறாங்க. பட் ஆனா அவன் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான், நல்ல ஃபிட்டாவும் இருக்காரு. ஆனா என்னன்னா போன சீசன் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனாவும் இருந்தாரு ஃபாஃப். அதனால கூட அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம். மேபி ஃபார் த ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் ஒரு ஃபியூச்சர். டெல்லி மோஸ்டா அப்படிதான் யோசிக்கும்.
எனக்கு தெரிஞ்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த தடவை ராகுல் ஓப்பனிங் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு ஷோரா. அது தெரிஞ்சிச்சு. ஆமா மிடில் ஆர்டர்ல தான் கொஞ்சம் அவங்க போவாங்க மேபி. ஆப்ஷனலா ஒரு ரோமன் போவல் அங்கே தான் இருக்கான். அக்சர் பட்டேல் 2 ஸ்ட்ராங் மிட், ஒருத்தன் நம்பர் 4ல ஒருத்தன் ஆடுறதுக்கும் இது இருக்கும். ஓப்பனிங் ஸ்லாட் ஒருத்தன் கிட்ட போவாங்க யாருன்னா, எதனா ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி தே பிக் எதனா ஒரு லீக்லேருந்து தூக்குவானுங்கன்னு எனக்கு தோணுது, என்னோட ஆப்ஷன் படி. மேபி அந்த மேபி அந்த மாதிரி தான் போவானுங்க. ஏன்னா ஒரு 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 அன்பிரடிக்டபிளான பிளேயர், ஒரு சின்ன பையன் அவனா ஒருத்தனை இந்த மாதிரி பண்றவனுக்கு தான் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நல்லா டெல்லி சொல் வுட் சர்ப்ரைஸ் தட். எனக்கு தெரிஞ்சு அது. அதுக்கப்புறம் நான் ஒன் டவுன் கொஞ்சம் கவர் பண்ணணும். பவுலிங் அவனுக்கு நல்ல ஆப்ஷன் தான் இருக்கானுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பவுலிங் லைக் ஆமா உங்ககிட்ட யார் முகேஷ் குமார் இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு. இந்த தடவை மேபி போன சீசன் கம்பேர் பண்ணி இந்த சீசன் இன்ஜுரி ஒரு பெட்டர் ப்ரான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்ஜுரி ஆகிறான்டா அவன். அவனோட அந்த நீ இன்ஜுரிக்கு அப்புறமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ரிலீஸ் பண்றாங்க நட்டுவ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஃபைன், குட் டே. அவங்க ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலருக்கு வச்சிருக்கிறது ஒரு யாக்கர் பவுலர் தேவை. இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க அவன் மேலேயே ஒரு 5 crores 7 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. பட் நல்ல ஒரு விஷயம் அவனை ரீடைன் பண்றது. கீப்பிங் ஆப்ஷன் ராகுல் ஆப்வியஸ்லி. பேக்கப் பெருசாக இன்ஜுரிலாம் ஆக மாட்டான். பேக்கப் யாருனா வைப்பாங்க. கேப்டன்சியாக அவனை தூக்கி கொடுங்க தான் நான் சொல்லுவேன். அக்சர் பட்டேல் எல்லாம் வேணாம், போதும். ஒரு கீப்பிங் தான் எப்படி இருந்தாலும் அவருக்கு பேக்கப் இருக்காங்க. அபிஷேக் பொரல் தான் இருக்காரு, ஸோ அபிஷேக் பிரச்சனை பரல் கிடையாது. இருக்கான். அவனும் நல்லா ஆடுவான்டா. ஆனா என்னன்னா அவர் 11ஸ்லயே அவர் இருக்கணும். ஏன்னா டீமோடைய ரிலீஸ் பண்ண கவுண்ட் வச்சு பார்த்தா அவர் 11ஸ்ல இருந்து ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஒரு நல்ல டீம் தான். பர்ஸ் எவ்வளோ 11 or 13 இப்போ வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு 21.8 crores வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் டீசென்ட் ஒன். லைக் நிறைய கொஞ்சம் செலவு பண்ணலாம். பண்ணலாம், நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் தூக்குவாங்க. வாங்கணும். லைக் நீடும் இருக்கு இவங்களுக்கு. ஸோ குட்டி குட்டி பிளேஸ் அதுக்கேற்ற மாதிரி தூக்குவாங்க. ஒரு நிறைய பேர் ட்ரையல்ஸ் எடுத்துட்டு அப்ரோச் இருக்காங்கடா. பண்ணணும். பார்க்கி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ் எல்லா டீமுமே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் அந்த என்ன சொல்றதுன்னா அந்த கேம் எவால்வ் பண்றதுக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எவால்வ் ஆகாது சிஎஸ்கே தான். ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய நிறைய விஷயம் ஃப்ளமிங் சொல்லியிருந்தான். எங்களுக்கு வந்து பிச் வந்து சப்போர்ட் பண்ணல. இட்ஸ் வந்து நான் கேட்குறேன்டி, நீ அங்கே தான்டா ப்ராக்டிஸ் பண்ணுற, நீ அங்கே தான் இருக்க, நீ சிஎஸ்கேல தான் இருக்க அங்கே. அதுக்கப்புறம் வந்து கேம் நாங்கள் வந்து எவால்வ் ஆகலன்ற கேம் ஒரு மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற கிரிக்கெட்டு கேம் எவால்வ் ஆயிடுச்சுடா. உனக்கு வந்து 6 பால் 30 நாளும் அதை அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுன்னு தான் சொல்றேன். உன்னோட கரண்ட் இன்டர்நேஷனல் T20 பிளேயர் ஒரே ஒருத்தன் தான் உன் டீம்ல இருக்கான் லாஸ்ட் இயரே. ஆமா, அதுதான் அது ஒரு பெரிய மைனஸ் இருந்துச்சு டீம்ல. சிவம் டூபே மட்டும்தான் இருந்தான். மிச்சம் எல்லாருமே எவனுமே இன்டர்நேஷனல் ஆடவே இல்லை. எல்லாருமே கேட்பாங்க, ப்ரீவியஸா வந்து ஷேன் வாட்சன் எடுத்தோமே, உத்தப்பாவை எடுத்தோமேனா அவனுங்களாம் வந்து வாழ்ந்து கெட்டவனுங்க. அவனுங்களுக்கு தெரியும் மேட்ச் எப்படி ஆடணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. 2 பேருமே நல்ல ஷேன் வாட்சன் நீ சொல்லவே முடியாது. ஐசிசி வின்னிங் ட்ராஃபி T20 ஸ்குவாட்ல இருந்தான், ஓடிஐ ஸ்குவாட்ல இருந்தான், எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து ஒரு நல்லா தான் ஆடுவான். எனக்கு ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல பயங்கரமான ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிளேயரு. ஐ மீன் ஒரு நல்ல ஒரு T20க்கு அடாப்ட் ஆன பிளேயர்ஸாக இந்த தடவை எடுக்கணும். அப்போதான் வந்து இது ஸ்டில் வந்து என்ன கேட்டால் சிவம் டூபே வெளில விட்டு தான் நான் எடுத்துருப்பேன். சிவம் டூபே வச்சுருந்துருக்க மாட்டேன், பேக்கப் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அதோட நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. உனக்கு சிவம் டூபேயோட ப்ளஸ் என்னன்னா ஸ்பின் ஹிட்டிங் தான். அந்த ஸ்பின் ஹிட்டிங்கே அவன் கிடையாது. அதுவே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சிவம் டூபே. இது ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். இந்த தடவை நீங்கள் மீண்டு ஒரு என்னென்ன போன தடவை மாதிரி மேட்ச் போரிங்காக கொடுக்கக்கூடாது. உங்கள் ஆள் வந்து சும்மா ஒரு 2 ஓவர் ஆடுறதுக்கு தான் வராப்புல ஒருத்தர். அவருக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை இம்பாக்ட் பிளேயராக தான் ஆடுவார்னு எனக்கு தோணுது. என்ன கேட்டால் அதான் பண்ணணும். வித்தவுட் தோனி தே ஷுட் பிளே அண்ட் ஈ ஷுட் கம் அண்ட் பேட் அஸ் அன் இம்பாக்ட் பிளேயர். ஏன் சொல்றேன்னா உனக்கு அப்பதான் உனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நீ ஒரு கேப்டன்சி வந்து இது பண்ணுவ. இப்போ எல்லா டீமுக்குமே ஒரு கேப்டன்சி போயிடுறாங்க. இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்து தூக்கி ஹர்திக் பாண்டியா கொடுத்தாங்க. அது ஒரு பிளண்டர் மிஸ்டேக், ஒரு தப்பான விஷயம் தான். நெக்ஸ்ட் பும்ரா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்க லைனப்ல இருந்தாங்க அப்பவே. அப்படி பண்ணிருக்கணும். பட் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணது ஏன்னு தெரியல. பட் ஆப்வியஸ்லி அது என்ன கன்சிடர் பண்ணாங்க தெரியல. ஓகே ஃபைன். பட் நான் என்ன சொல்லனா, அங்க இப்போ ஹர்திக் பாண்டியாக்கே அடிபட்டுச்சுன்னா அடுத்து சூரியகுமார் யாதவ் இந்தியன் T20 கேப்டன் இருக்கான். அவனும் இல்லைன்னா உனக்கு அதுக்கு அடுத்தது வந்து இவன் போயிடுவான், திலக் வர்மா வருவான். அதனால வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. என்னைய கேட்டா நீங்க சிவன் துபே அப்படி சொல்றீங்க. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு துபேக்கு வந்துட்டு
அவர் அந்த ஃபினிஷர் ரோல் இன்னும் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு கான்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் அதான் பண்றாரு. சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டின்னு சொல்றாங்க. போன சீசன் அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அன்டில் லைக் டெவால் பிரெவிஸோ வரதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி வேற யாரும் யோசிக்கும் போது டீம்ல துபே அடிப்பாரு, இல்லைன்னா தோனி கொஞ்சம் அடிப்பாரு, இல்லை சம்டைம்ஸ் ஜெட்டு கரெக்ட் ஆனா அந்த மாதிரி தான் இருந்துச்சு போன சீசன் ஃபுல்லாவே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனாலே கூட துபே பேட் பண்ணிருக்கு நிறைய சான்ஸ். சரி, அப்புறம் இந்த ரூமர்ஸ் போயிருந்துச்சுல இந்த ஐபிஎல்ல, இந்த ஜடேஜா விட்டது வந்து ரெய்னாக்கு பண்ண அநீதி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே அப்படிலாம் சொல்றல. நம்ம அவதூறுக்கு நீ கொஞ்சம் சைலண்ட்ல போடுறா. ஹாய் ப்ரோ. ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நல்லா எடிட்ல கட் பண்றீங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. சரி, அது எப்படி நினைக்கிற? இப்போ நீ ஜடேஜா விட்டது ஒரு நல்ல விஷயமா, நல்ல விஷயம் இல்லையா? லைக் மூவிங் ஃபார்வர்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல டிசிஷனா தான் பாக்குறேன். லைக் ஓவரால் சிஎஸ்கே as a franchise and கேம் இப்போ நெக்ஸ்ட் எவால்வ் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் a really good decision. Even though he's like the second most like famous as well as what to say key player னு வச்சுக்கலாமே சிஎஸ்கேக்கு over the years. அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு இந்த சேஞ்ச் வந்துட்டு டிராஸ்டிக் சேஞ்ச் தான். பட் ஸ்டில் ஐ வெல்கம் திஸ். ஏன்னா எப்படிதான் நெக்ஸ்ட் இயர் அதுக்கு மேல தோனி இருப்பாரான்னு தெரியல. ஸோ ஜடேஜா வந்துட்டு இப்போ மூவ் பண்ணாருன்னா அதுக்கேற்ற மாதிரி டீம் அவங்க இன்னும் வேற மாதிரி ஃபார்ம் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் a good decision தான் நான் ஃபீல் பண்றேன். லெகசி வந்து அது என்ன சொல்லுவ? இப்போ லெகசின்றானுங்க, ஓகேவா? நான் என்ன கேட்கறேன், நீ வந்து பிரான்ச்சைஸ் இதுல இப்போ உனக்கு பிரீமியர் லீக் இந்த லீக் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து உனக்கு வந்து வெளில அனுப்புறானுங்கன்னா இவ்வளவு டீசென்டாலாம் அனுப்ப மாட்டானுங்க, அந்த பிளேயரோட கன்சர்ன் இல்லாமலாம். கரெக்டா? பட் ஆனா லெகசின்னு சொல்றான்ல ஜடேஜா, இப்ப அதே ஜடேஜாவே இப்ப 18 கோடிக்கு பதிலா ஒரு 6 கோடிக்கு ஆடுவானா? மாட்டான். அப்ப எங்க போச்சு உன்னோட லெகசி, உன்னோட இது கிடையாதுல்ல. சேம் தான். உனக்கு அந்த கேமுக்கு நீ எவால்வ் ஆகலன்னா உன்னை தூக்கி தான் ஆகணும். ஆப்வியஸ்லி நீ ஒரு T20 ரிட்டையர்ட் பிளேயர் கரண்டா. உன்னோட ஸ்ட்ரைக் ரேட்டு 130க்கு மேல தாண்டாது. கிளட்சில் நீ வந்து ஆடுறதுக்கு எல்லா மேட்சும் நீங்க வந்து இப்போ இது பண்ணீங்கன்னா போன தடவை மாதிரி தான் முடிஞ்சிடும். ஆல்ரெடி ஒன்றும் இல்லாமல் தான் கிடக்குது லாஸ்ட் 2 வருஷமா டீம். ஸோ அதனால வந்து இது எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுதான் தோணுது. அதனால அவனை விட்டது ஒரு நல்ல விஷயம் தான். இவ்வளவு பேசினானுங்களே, அவன் என்ன பண்ணான் பாத்தியா? நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவன் ஒரு வருஷம் பேன் ஆனான் 2009லயோ 10லயோ. ஏன் தெரியுமா பேன் ஆனாரு? இல்லீகலா மும்பை இந்தியன்ஸோட. ஓகேவா? உடனே ஜடேஜா வந்து எங்களை வேற ஜெர்சியில பார்க்க முடியாது. அவன் வேற ஜெர்சியில் தாண்டா இருந்தான். நீங்க ஃபர்ஸ்ட் டிராஃபி தோத்ததுக்கு காரணமே அவன் தான் கேட்ச் பிடிச்சிருப்பான் 2008ல. அவன் அப்பத்துல இருந்தே அவன் ராஜஸ்தானோட இதுதான் அவன். ஓகேவா? அப்புறம் கொச்சி டஸ்கர்ஸ்ல ஆடினான். அப்புறம் தோனியே விக்கெட் எடுத்துட்டு கத்தின்னு ஓடுவான் குஜராத் லைன்ஸ்ல இருக்கும் போதும். நீ ருத்ராஜுக்கு 18 கோடி கொடுக்கறதுனால தான் இவரும் 18 கோடி. அந்த மாதிரி ஈகோ பிடிச்சவன நீ டீம்ல வச்சுட்டு இவனுங்க லெகசின்னு சொல்லிட்டு நாஸ்டாலஜியா பேசிட்டு இருக்கானுங்க. ஜடேஜா என்ன பண்ணியிருக்காரு மாதிரி லாஸ்ட் 2 வருஷமா எடுத்து பாடுறா. அவன் ஆவரேஜ் 28 வந்தாண்டா. ஸ்ட்ரைக் ரேட் 130 தாண்டல. லாஸ்ட் 4 மேட்சா டாப் ஆஃப் தி ஆர்டர். தோனி எவ்வளவு நாள் கொண்டு வந்து தோனி இது பண்ணுவான். இதுல வேற சில பேர் என்ன சொல்றானுங்க, சுரேஷ் ரெய்னாவை கொண்டு வந்துடலாமான்ட்டு. சுரேஷ் ரெய்னா ஃபிட் இல்லாம வெளில எடுத்தாங்க சுரேஷ் ரெய்னாவை. ஏன்னா அவன் இன்டர்நேஷனல்ல இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் அவன் ஃபிட் இல்ல. ஆப்வியஸா அவனுக்கு சுரேஷ் ரெய்னாக்கு அவனுக்கு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கொடுக்கலனா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஓகேவா? ஆனா இவனுக்கு வந்து பேசுறது கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. ஹோப்ஃபுல்லி ஃபைன். ஆனா இந்த தடவை தெரியும், எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு போடுற எடிட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க, இந்த சுற்றி நின்று ஊரே அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி எடிட் எல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. பட் பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது. நல்லாதான் இருக்கும். சரி, ஓகே, அதோட முடிச்சுக்கலாம். வந்துட்டாங்க வேற. அடுத்து இந்தியா மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு ரிவ்யூ போடலாம். இந்தியா மேட்ச் முடிஞ்சோடனே பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், உங்க வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ சீக்கிரமா வந்துடும். அடிக்கடி நானும் அவனும் பண்ணுவோம்.
மோஸ்ட் ப்ராபபிளி ஐபிஎல் ரிவ்யூ பண்ணலாம் தான் பிளான் பண்ணலாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி. Definitely. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.